பெரியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்ற நிலையில் திராவிடர் விடுதலைக் கழகம், CPI, CPM, VCK உள்ளிட்ட கட்சிகள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டன. உரிய இருக்கை ஒதுக்கவில்லை என பட்டமளிப்பு விழாவை பாமக MLAக்கள் புறக்கணித்தனர். பங்கேற்ற இந்த பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புறக்கணித்தார். முன்னதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி தலைமையில் CPI, CPM, VCK, தமிழக வாழ்வுரிமை கட்சியினர், மதிமுக, தமுமுக உள்ளிட்ட கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் பங்கேற்க கூடாது என வலியுறுத்தி அவருக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்தும் கருப்பு கொடி காட்டியும் பெரியார் பல்கலைக்கழகம் அருகே கண்டன கோஷங்களை எழுப்பினர். அவர்களை கைது செய்து பின்னர் போலீசார் விடுவித்தனர். திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி, வள்ளலாரை பற்றி ஏதோ உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ஞாபகத்திலே இருக்கிறார் போன்றது என்று சொல்லுகிறார். வள்ளலார் தான் இந்துத்துவாவின் சனாதனத்தின் உச்ச நட்சத்திரமாம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மனிதரை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பாமக MLAக்கள் உரிய மரியாதை அளிக்கவில்லை என கூறி விழாவிலிருந்து பாதையிலேயே வெளியேறினர். சேலம் மேற்கு MLA அருள் பல்கலைக்கழகத்தில் செனட் உறுப்பினராக உள்ள நிலையில் அவருக்கும் மேட்டூர் MLA சதாசிவத்திற்கும் உரிய இருக்கைகள் ஒதுக்கவில்லை என்று கூறி அவர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்தனர். மேலும் விழாவில் தமிழில் பேசாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசியது கவலை அளிப்பதாகவும் ஆளுநரை பார்க்க அனுமதி தரவில்லை என்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம பண்ணிருக்கலாம். யூனிவர்சிட்டி நிர்வாகம் உரிய மரியாதை கொடுக்கலைங்க சார். ஆமா. பெரியார் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் 82 வயதான ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வரதராஜலு முனைவர் பட்டம் முடித்து தங்கப்பதக்கம் பெற்று கவனம் ஈர்த்தார். கல்வி கற்கும் ஆர்வத்திற்கு வயது ஒரு பொருட்டல்ல என்று நிரூபிக்கும் வகையில் தமிழ் பாடத்தில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு அவர் முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார்.